கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் இவங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே நாளைக்கே அற்புதங்களை செய்வார். இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருடங்களாக வனாந்தரத்தில் பிரயாணம் பண்ணி வாக்குத்தத்தம் பண்ணின கானான் தேசத்தை அடைவதற்கு முன்பதாக யோர்தான் தடையாக காணப்பட்டது. அது அறுப்பு காலத்தில் கரை புரண்டு ஓடினபடினாலே இஸ்ரவேல் ஜனங்கள் அதை கடக்க முடியாதபடிக்கு நின்று கொண்டிருந்த ஒரு காட்சியை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். அது மாத்திரமல்ல, வாக்குத்தத்தம் பண்ணின கானான் தேசத்தை சேருவதற்கு யோர்தான் பெரும் தடையாக காணப்பட்டது. There was no way to cross the river. எனவே யோசுவா சொல்லுகிறார், உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். பரிசுத்தம் என்ற வார்த்தை பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவம், அர்ப்பணித்துக் கொள்ளுகிற ஒரு அனுபவம், கர்த்தருக்கென்று பரிசுத்தம் பண்ணி கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை குறிக்கிறது. இது ஒரு ஆவிக்குரிய ஆழமான ஒரு அனுபவத்தை நாம் இங்கே அறிந்து கொள்ள முடியும். இஸ்ரவேல் ஜனங்களை பொறுத்த மட்டில் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுதல் மற்றும் விசுவாச பரீட்சையை இங்கே நாம் காண முடியும். நமது சமகாலத்தில் பரிசுத்தம் பண்ணி கொள்வது என்பது பாவத்திலிருந்து மனம் திரும்புதல், பல நேரங்களில் நமது கீழ்ப்படியாமை தன்மையை உணர்தல், பாவம் கீழ்ப்படியாமை நமக்கும் ஆண்டவருக்கும் இடையே பெரும் தடையாக இருப்பதை வேதத்தின் அடிப்படையிலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். எனவே அன்றாட ஜீவியத்திலே நாம் கர்த்தருக்குரியவர்கள் என்பதை மறந்து உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்து உலக மனிதனைப் போல் செயல்படுகின்ற அந்த அனுபவம் நமக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் இடையே பெரும் தடையாக காணப்படுவதை நாம் அறிந்து கொள்ள முடியும். எனவே உலகத்திலிருந்து எதற்காக நாம் பிரித்தெடுக்கப்பட்டோமோ, எதற்காக நாம் அழைக்கப்பட்டோமோ, அந்த அனுபவத்திலே நமது மனதையும் சிந்தையும் செலுத்தும்படியாய் ஆண்டவருக்கு நேராக நம்மை திருப்ப வேண்டும் என்பதை குறித்து வார்த்தை இன்னும் ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது. 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கு ஆயத்தமான ஒரு பாண்டமாக, ஒரு மனிதனாக, ஒரு விசுவாசியாக காணப்படுகிறான் என்பதை குறித்து பரிசுத்த வேதாகமத்திலே நாம் மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும். Holiness also necessary for effective service to God. Holiness and usefulness are linked together. பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவதற்காக நாம் வாழ வேண்டும் என்பதை குறித்து வேத வாக்கியங்கள் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. எனவேதான் இஸ்ரவேலருக்கு முன்பதாக யோர்தான் தடையாக காணப்பட்டபடியினாலே நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்ற வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். இதே போல உன்னுடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்க்கையிலே மலை போன்ற பிரச்சனைகள் காணப்படலாம். உன் சத்துரு உனக்கு எதிராக கர்ச்சித்து கொண்டிருக்கலாம். நீ வேலை செய்கின்ற இடத்திலே உன்னை அநேகர் புறக்கணிக்கலாம், அநேகர் உன்னை ஒதுக்கலாம். அது மாத்திரமல்ல, இன்னும் நாம் நம்முடைய அன்றாட ஜீவியத்தை பார்க்கின்ற பொழுது நீ உன் வீட்டாரால், உன் இனஜன பந்துக்களால் மறக்கப்பட்ட ஒரு நபராய் காணப்படலாம்.
உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில எதிராக பலத்த காற்று வீசிக்கொண்டிருக்கலாம். ஒருவேளை நோய் அல்லது இன்னும் பொருளாதார பிரச்சனைகள் என்று சொல்லி உனக்கு எதிராய் சூழ்நிலைகள் காணப்படலாம். நெடுநாளாக நீ பிரச்சனையிலே மாட்டிக்கொண்டு தவிக்கின்ற ஒரு நபராய் காணப்படலாம். உனக்கு உண்டான எல்லாவற்றையும் நீ இழந்த ஒரு நபராக காணப்படலாம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்களை நீங்கள் கர்த்தருக்கென்று பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுகின்ற பொழுது ஆண்டவர் உங்களுக்கு எதிராக காணப்படுகிற தடைகளை நீக்கி போடுகிறார். உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிற பிரச்சனைகளை நீக்கி போடுகிறார். உன் சரீரத்திலே காணப்படுகிற வேதனையை அவர் நீக்க வல்லவராக இருக்கிறார். ஒரே ஒரு காரியம், நம்மை நாம் கர்த்தருக்கென்று பரிசுத்தம் பண்ணி கொள்ளுகின்ற பொழுது, நம்மை நாம் கர்த்தருக்கென்று அர்ப்பணித்துக் கொள்ளுகின்ற பொழுது ஆண்டவர் தடைகளை நீக்கி போடுகிறார். வேதம் சொல்லுகிறது, உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு வந்த ஆசாரியரின் கால் யோர்தான் நதியில் பட்டவுடனே அங்கே ஜலம் ஒரே குவியலாக குவிந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் வட்டாந்தரையிலே நடந்து போனார்கள் என்பதை குறித்து நாம் மிக தெளிவாக அறிந்திருக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரி, ஆண்டவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய அற்புதத்தை செய்யும்படியாய் உன்னிடத்திலே காணப்படுகிற தடை எது என்று, உன்னிடத்திலே காணப்படுகிற பாவம் எதுவென்று நீ உன்னையே நிதானித்து அறிந்து உன்னை கர்த்தருக்கென்று பரிசுத்தம் பண்ணி கொள்ளுகின்ற பொழுது, கர்த்தருக்கென்று கொடுத்து விடுகின்ற பொழுது ஆண்டவருடைய வாழ்க்கையிலே ஒரு செழிப்பை, கானான் தேசத்திற்கு ஒப்பான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொள்வாய் என்று சொல்லுகிறார். இந்த காலை வேளையில் ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும், எங்களை பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் நின்று கேட்போம். கர்த்தர் பரிசுத்தப்படுத்துவார். நாளைக்கு அவர் உங்கள் நடுவிலே பெரிய அற்புதங்களை செய்வார். நீங்கள் அதிசயங்களை காண்பீர்கள். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம். பலப்படுத்தும். வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா தடைகளும், சோர்வுகளும், வேதனைகளும், சஞ்சலங்களும், தவிப்புகளும் நீங்கி போக ஒரு விசை தங்களை உமக்கண்டு பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள, பரிசுத்தத்திலே நிலைத்திருக்க ஒவ்வொருவருக்கும் அதிகமாய் உதவி செய்வீராக. ஆண்டவருடைய பலத்த கரம் ஆண்டவரே பிரச்சனைகளுக்குள்ளே மாட்டிக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவர் மீதும் இறங்கட்டும். கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக. ஆண்டவருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளும் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென்.